ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து சில விஷயங்களை மிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு காயின் வந்து பை பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இதில் ஒரு 4 விஷயங்கள் மாதிரி இருக்குது. அந்த 4 விஷயங்களையும் அவங்க வந்து மிஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து கணக்கெடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சும்மா வந்து ஒரு காயினை பார்ப்பாங்க, ஓகே இந்த காயின் ஓகே ப்ரைஸ் மேலே போகுது, ப்ரைஸ் கீழே வந்து பை பண்ண சொல்லி தான் பை பண்ணுவாங்க. பட் சம்டைம்ஸ் அந்த காயின் வந்து ரக் புல்லும் ஆகும். சரியா? ஸோ நீங்கள் வந்து கட்டாயமாக இந்த விஷயங்களை பார்த்து நீங்கள் வந்து பை பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட காயின் வந்து டம்ப் ஆகுது, நீங்கள் பை பண்ண பிளேஸ் டம்ப் ஆகுது, அது உங்களுக்கு லாங் டர்முக்கும் ஹோல்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த விஷயங்களை பார்த்து செஞ்சீங்கன்னு சொன்னால், பார்க்காம செஞ்சீங்கன்னு சொன்னால் மேபி அது வந்து ரக் புல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ஹையாகவே இருக்குது. ஓகே இப்போ வந்து பார்ப்போம் அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. அதில் முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டின்னு சொல்கிறது வந்து நான் நிறைய வீடியோஸ் சொல்லிப்பேன். எங்களுக்கு இந்த லிக்விடிட்டின்னு சொல்கிறது வந்து கட்டாயமாக தேவை அப்படின்ற மாதிரி. இந்த லிக்விடிட்டின்னு சொல்கிறது வந்து கட்டாயமாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து இன்ஃப்ளோ ஆகுதுன்னு சொன்னாலும் சரி, மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டிஸ் வந்து கட்டாயமாக இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கோயினை வந்து பை பண்ணுறீங்களோ செல் பண்ணுறீங்களோ கட்டாயமாக லிக்விடிட்டிஸ் இருக்கணும். இப்போ லிக்விடிட்டிஸ் இல்லாத கோயினை நீங்கள் போய் பை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கோயினை பை பண்ணலாம். பட் செல் பண்ணக்குள்ள யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த கோயினை வந்து செல் பண்ணுறதுக்காக, அந்த கோயினை அந்த பிளேஸ் வந்து வச்சு பை பண்ணுறதுக்காக அந்த பிளேஸில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிளேஸில் வச்சு அந்த கோயினை வந்து செல் பண்ணிக்கொள்ள இயலாமல் இருக்கும். ஓகே, இது வந்து முதலாவது கட்டாயமான விஷயம் லிக்விடிட்டி. ரெண்டாவது வந்து வால்யூம். இந்த வால்யூம்னு சொல்றதும் சேம் தான். வால்யூம்னு சொல்றது வந்து என்னன்னு சொன்னா, சில பிளேஸ்ல சில காயின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேக் பம்ப்ஸ் தரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சில காயின்ஸ் வந்து ஜீரோக்கு போயிட்டு டெட் காயின்ஸ் சொல்லுவோம். அந்த காயின்ஸ் வந்து சம்டைம்ஸ் மேபி கீழே இருந்து மேலே உங்களுக்கு வந்து ஹை பாசிபிலிட்டிஸ்ல வேற லெவலுக்கு பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரியா? அந்த காயின்ஸ் வந்து ஒன்று அந்த கோயின்ஸில் நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். அந்த கோயின் வந்து எங்களுக்கு டெட்டாக இருந்துட்டு மேலே போகுது, இது வந்து ஃபேக் பம்பா இல்லை ரியல் வால்யூமா வருதுன்னு சொல்லி. ரியல் வால்யூம் வருதுன்னு சொன்னால் ஓகே, நோ இஷ்யூ. பட் அது ஒரு ஃபேக் பம்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கிட்ட தான் இஷ்யூ ஆகும். என்னன்னு சொன்னால், நீங்கள் ஃபேக் பம்பில் நீங்கள் நம்பி வாங்கினு சொன்னால் திருப்பி மார்க்கெட் டம்ப் ஆகும். உங்களுடைய மணியை வந்து நீங்கள் லூஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். ஓகே, இது வந்து ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய ஹோல்டர்ஸ் வந்து எத்தனை இருக்கிறாங்க. இப்போ ஒரு கோயினை வந்து நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அதோடைய ஹோல்டர்ஸ் பார்க்கணும். அந்த ஹோல்டர்ஸ் எப்படி பார்ப்பீங்கன்னு சொன்னால், கோயின் மார்க்கெட் கேப்ல போயிட்டு நீங்கள் அந்த கோயினை நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டவுன்ல வரும் அந்த கோயினுடைய ஹோல்டர்ஸ் எத்தனைன்னு சொல்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோயின் வந்து நல்ல ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது, பட் அதோட ஹோல்டர்ஸ் வந்து லோவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் நீங்கள் அந்த கோயினை பை பண்ண போகக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த ஹோல்டர்ஸ்ல மோஸ்ட்லி வந்து அந்த டீம் தான் இருப்பாங்க. அந்த ஹோல்டர்ஸ் வந்து கூட இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பயம் இல்லாமல் அந்த கோயின்ஸை வந்து பை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து மூணாவது விஷயம். ஓகே, நாலாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபைனலான விஷயம் நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கட்டாயமாக சர்க்குலேட்டிங் சப்ளை அண்ட் மேக்ஸிமம் சப்ளை இதை வந்து கட்டாயமாக நீங்கள் பார்த்துக்கணும். என்ன சொன்னால், இப்போ மேக்ஸிமம் சப்ளைன்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு இந்த கோயின் வந்து இவ்வளோ தான் சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுறது மேக்ஸிமம் சப்ளை. சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக இந்த அளவு தான் எங்களுக்கு வந்து சப்ளை ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து பிடிசி எடுத்தீங்கன்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு மேக்ஸிமம் சப்ளை வந்து 21 மில்லியன். சரி, அப்போ சர்க்குலேட்டிங் சப்ளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ திங்க் 19 மில்லியன் சம்திங். 19 மில்லியன் சொன்னால் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து 19 மில்லியன் தான் எங்களுக்கு வந்து சர்க்குலேட்டிங் சப்ளையாக இருக்குது. ஸோ அப்போ இதுதான் சர்க்குலேட்டிங் சப்ளை. இப்போ கரண்ட்டாக இப்போ எங்களுக்கு எவ்வளோ இருக்குது. அப்போ டோட்டல் சப்ளை அப்படின்னு சொன்னீங்கன்னா டோட்டல் சப்ளைல இது வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ சப்ளையாக இருக்குது. இப்போ 21 மில்லியன் எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சப்ளை. டோட்டல் சப்ளை வந்து இப்போ எங்களுக்கு டோட்டலாக 19 மில்லியன் சப்ளை ஆகிருக்குது. சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து எங்களுக்கு இப்போ 18 மில்லியன் இருக்குதுன்னு சொன்னால் சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து 18 மில்லியன் தான். டோட்டலாக சப்ளை ஆகிற வந்து எங்களுக்கு 19 மில்லியனாக இருக்கும். அப்போ இதுதான் டோட்டல் சப்ளை, மேக்ஸிமம் சப்ளை அண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளை. இதை வந்து குழம்பிக்கொள்ள தேவையில்லை. சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் எங்களுக்கு இருக்குது நாலாவது விஷயத்தில் என்னன்னு சொன்னால் அன்லாக். இப்போ டோக்கன்ஸ் வந்து அன்லாக் பண்ணாங்க. நான் எஸ்டர்டே ஒரு வீடியோ உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டோக்கன்ஸ் வந்து அன்லாக் பண்ணதை பற்றி. இந்த டோக்கன்ஸ் வந்து நீங்கள் அன்லாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த கோயின்ஸை வந்து தவிர்த்து விடுறது வந்து மிச்சம் நல்லது. ஏன்னு சொன்னால் ஃபியூச்சரில் அந்த கோயின் வந்து டம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கோயின்ஸை வந்து தவிர்த்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயமாக லிக்விடிட்டிஸ் உள்ள கோயினை வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட்ஸை வந்து மேக் பண்ணி கொடுறது மாதிரி இருக்கும். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின் ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.